இந்த கதையின் பெயர் ஒரு மனிதனும் பூனையும். ஒரு நாள் ஒரு நபர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அச்சமயம் ஒரு புதரில் ஒரு பூனை மாட்டிக்கொண்டு விடுபட வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. புதரில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாததால் பூனை மிரண்டு போயிருந்ததையோ அதன் நிலையைக் கண்ட அந்த நபர் அதற்கு உதவ முற்பட்டார். புதரில் மாட்டியிருந்த பூனையை வெளியே கொண்டு வர முயற்சிக்கையில் பூனை தனது கரங்களால் அந்த நபரை கீறி காயத்தை ஏற்படுத்தியது. அந்த நபர் ஒவ்வொரு முறை அதை தொட்டு விடுவிக்க முயற்சிக்கையிலும் அப்பூனை இவ்வாறு கீறுவதை தொடர்ந்தது. சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு நபர் இதை பார்த்துவிட்டு பூனைக்கு உதவ முயலும் நபரிடம், அப்பூனையை அப்படியே விட்டு விடுங்கள், வீணாக நீங்கள் காயம் அடைவது ஏன்? அதுவே வெளியே வந்துவிடும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் பூனைக்கு உதவிக் கொண்டிருந்த நபர் மற்றொரு நபர் கூறிய அறிவுரையை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் பூனையை விடுவிக்க முனைந்தார். பின்னர் அந்த நபரிடம், பூனை ஒரு மிருகம், அதனால் அது அதன் தன்மையை வெளிப்படுத்தியது. நான் ஒரு மனிதனை ஆக நான் எனது மனிதத்தன்மையை வெளிப்படுத்தினேன் என்று கூறினார். இந்த கதையின் நீதி, உன்னைப் போல் பிறரையும் நேசி. உனக்கான குறிக்கோள் மற்றும் கொள்கைகளை நீயே வகுத்து அதன்படி நடக்க முயல்வாயாக. பிறரின் தேவையற்ற அறிவுரையை செவிமடுக்காது இருப்பாயாக.